இந்த பேங்க் ராபரி எல்லாம் நடக்கும்போது அந்த இது சொல்லுவாங்கல்ல, ஏன் கேமரா இல்ல, இது 90s இருக்காலடா, கேமரா இருக்காதுடா அப்படின்றதே எனக்கு அங்க உணர்ந்து. அப்பெல்லாம் எனக்கு தோணுனா ஒரு பெல் இருக்கும், இந்த பெல்ல அடிச்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும் அப்படின்னா சொல்லுவாங்களே. நான் ரொம்ப நாளா யோசிப்பேன், அந்த பெல்லு எங்க இருக்கு, ஒரு வாட்டி அமுக்கி பார்ப்போமா. இல்ல சத்தியமா தோணி இருக்கு அந்த மாதிரிலாம். அதே மாதிரி அந்த திருடுறதுக்கான டெக்னிக்ஸ், கையில கோந்து தடவுறது, தைலம் தடவுறது, அந்த ஒரு பர்டிகுலர் திருடன் வந்து அவன் கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு அவன் எப்படி அதை எஸ்கேப் ஆகிறான் அப்படின்றது. அதே நேரத்துல ஒரு தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ அதில் நடிக்கிறாருன்ற போது அவருக்கு ஏற்ற மாஸ் எலிமெண்ட்ஸையும் உள்ள வச்சு சில இடங்கள்ல தனுஷ் சாரோட அந்த அந்த ஹீரோயிசம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன் பிளேவை நகர்த்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நமக்கும் அது பிலீவபிளா இருக்கு. நம்ம என்ன கதை எடுத்திருக்கோமோ அதை மட்டும் நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், இந்த மரியான் படத்துல வர மாதிரி ஓயாம பிளாஷ்பேக் போய் தனியா இருக்கிற ஒய்ஃப் கூட போய் டுவேட் போற மாதிரிலாம் வைப்பாங்க. ஏய் மரியா சீக்கிரம் வா, தண்ணியில காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். எதை நோக்கி ஸ்கிரீன் பிளே நகர்ந்து போயிட்டு இருக்கோ அதை மட்டும்தான் கொண்டு போறாங்க. நமக்குமே அந்த கேரக்டர் என்ன ஆச்சு, அதை வந்து அப்ரப்டா விட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் வரல. அதுக்குன்னு இந்த வீரதீர சூரன் மாதிரி ஒண்ணுமே இல்லாம அவரா ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி போகாம, இதுதான் இவங்களோடது, இதுக்கு மேல இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல அப்படின்றது ரொம்ப நீட்டா கடத்தி கொண்டு போயிருந்தாங்க.